வணக்கம். சமீபத்துல காலமான ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேஷன் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவங்க மறைவுக்கு அப்புறம் பலரும் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. வாங்க அவங்களோட வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சொன்ன இந்த வார்த்தைகளை பாருங்க. ஒரு அர்ப்பணிப்புள்ள பொது ஊழியர், இரக்கமுள்ள தலைமை, கூர்மையான நிர்வாக திறன்களால எண்ணற்ற உயிர்கள்ல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க. அடேங்கப்பா, இந்த ஒரு வரி போதும் பீலா வெங்கடேசனோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்க. அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு இதிலே தெரியுது. அவரோட மறைவு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுச்சு. என்னன்னா, கட்சி அரசியல்னு எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாருமே அவருக்காக இரங்கல் தெரிவிச்சாங்க. இதுவே போதும் அவர் தன்னோட பணியால எவ்ளோ பெரிய மரியாதையை சம்பாரிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்க. இப்ப இந்த லிஸ்ட்டை பாருங்களேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு ஆளும் கட்சி எதிர்க்கட்சின்னு இல்லாம அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன்னு பலதரப்பட்ட தலைவர்களும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசு அதிகாரிக்கு இப்படி கட்சி பேதம் இல்லாம மரியாதை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். இவ்வளவு பெரிய மரியாதையை சம்பாரிச்ச அந்த பெண்மணி யாரு? அவரோட கெரியர் ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில தேடி அவரோட வாழ்க்கை கதைக்குள்ள போகலாம். இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அவரோட கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே போகலாம். ஒரு டாக்டரா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்சு எப்படி அவங்க ஐஏஎஸ் அதிகாரியா மக்கள் சேவைக்கு வந்தாங்க, அவங்களோட குடும்ப பின்னணியும் படிப்பு தான் இதுக்கெல்லாம் ஒரு அஸ்திவாரமா அமைஞ்சிருக்கு. 1969ல பிறந்தவங்க தான் பீலா வெங்கடேஷன். அவங்களுக்கு பொதுச் சேவைங்கிறது ரத்தத்திலே ஊறின ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா ஒரு முன்னாள் டிஜிபி, அம்மா ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு பெரிய அரசியல் நிர்வாக பின்னணி இருந்தும் அவங்க முதல்ல தேர்ந்தெடுத்த துறை மெடிசின். இது ஒரு சூப்பரான கம்பேரிசன் பாருங்க. ஒரு டாக்டரா அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பாருங்க. பேஷண்ட்ஸோட வலியை புரிஞ்சுக்கிற இரக்க குணம் குடிமக்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்க உதவி இருக்கு. நோயை டயக்னோஸ் பண்ற அந்த திறன் நிர்வாகத்தில் இருக்கிற சிஸ்டம் பிரச்சனைகளை கண்டுபிடிக்க உதவி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு திறமைகளும் ஒன்று சேர்ந்தது தான் அவங்கள ஒரு ஸ்பெஷலான அதிகாரியா மாத்திருக்கு. இப்படி மருத்துவத்துறையோட இரக்கத்தையும் நிர்வாகத்தோட திறமையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு தான் அவங்க சிவில் சர்வீஸ்குள்ள வராங்க. சரி, அவங்களோட ப்ரொஃபஷனல் கரியர் எப்படி இருந்துச்சு, என்னென்ன பதவிகள் இருந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. 1997 இதுதான் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். மெடிசின் படிச்சு முடிச்சுட்டு இந்திய ஆட்சி பணி, அதாவது ஐஏஎஸ்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. இங்கிருந்து தான் தமிழ்நாட்டோட நிர்வாகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற அவங்களோட நீண்ட பயணம் தொடங்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸோட ரேஞ்ச பாருங்க. செங்கல்பட்டுல சப் கலெக்டர் ஆரம்பிச்சு முதலமைச்சரோட தனிப்பிரிவு, மீன்வளத்துறை, டவுன் பிளானிங், அப்புறம் எரிசக்தி துறைன்னு பல முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்ல வேலை பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி பல துறைகள்ல வேலை பார்க்கும்போது தான் ஒரு ஆஃபீஸருக்கு கவர்மெண்ட் எப்படி இயங்குதுன்னு ஒரு 360 டிகிரி வியூ கிடைக்கும். அதுதான் அவங்கள இன்னும் பெட்டரா முடிவெடுக்க வைக்கும். சரி, இப்போ அவங்க கேரியர்லயே ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப சவாலான ஒரு காலகட்டத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் COVID-19 பெருந்தொற்று நேரம். அப்போ அவங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு பார்ப்போம். பிப்ரவரி 2019ல அவங்க தமிழ்நாடு சுகாதாரத்துறை செயலாளரா பொறுப்பேத்துக்கிறாங்க. ஆனா அப்போ யாருக்குமே தெரியாது நம்ம வரலாறுலயே மிகப்பெரிய ஒரு ஹெல்த் கிரைசிஸை அவங்க தான் முன்னின்று சமாளிக்க போறாங்கன்னு. ஆமா, கோவிட் பெருந்தொற்று வந்தப்போ நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த நடவடிக்கைகளுக்கும் அவங்க தான் புதுமுகமா இருந்தாங்க. பெருந்தொற்று நேரத்துல அவங்களோட ஸ்ட்ராட்டஜிய இந்த 4 முக்கியமான பாயிண்ட்ஸா சொல்லலாம். 1, கான்டாக்ட் ட்ரேசிங், அதாவது நோய் பரவுனவங்களோட தொடர்புகளை கண்டுபிடிக்கிறது. 2, ஸ்கிரீனிங், அதாவது மாநில எல்லைகள்ல சோதனைச் சாவடிகள் அமைக்கிறது. 3, குவாரண்டைன் நடவடிக்கைகள். 4, மருத்துவமனைகளை தயார் நிலையில வச்சுக்கிறது. இந்த 4 விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஆனா அதை அவங்க ரொம்ப திறமையா செஞ்சாங்க. அந்த நெருக்கடியான நேரத்துல அவங்க ரொம்ப உறுதியான முடிவுகளை எடுத்தாங்க. ஆனா அதே சமயம் மக்கள்கிட்ட ரொம்ப இரக்கமாவும் நடந்துக்கிட்டாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பப்ளிக் ஹெல்த்தையும் பார்க்கணும், அதே நேரம் மக்களோட உரிமைகளையும் மதிக்கணும். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸை கொண்டு வந்தது தான் அவங்களோட லீடர்ஷிப்போட ஸ்பெஷாலிட்டி. இவ்வளோ பதவிகள், இவ்வளோ பெரிய பொறுப்புகள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையும் இருக்கு இல்லையா? அவங்க விட்டுட்டு போன அந்த லெகசி பத்தியும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் கடைசியா சில விஷயங்களை பார்க்கலாம். அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாம இங்க பதிவு பண்ணணும். அவங்க கணவரை பிரிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் 2023ல சட்டப்படி தன்னோட பேரை பீலா ராஜேஷ்ல இருந்து பீலா வெங்கடேசன் மாத்திக்கிட்டாங்க.
அப்போ மொத்தத்துல பீலா வெங்கடேசன் யாருன்னு கேட்டா ஒரு அர்ப்பணிப்பான பொது ஊழியர், ஒரு பெரிய நெருக்கடியில நாட்டை வழிநடத்தின ஒரு தலைவர். இது எல்லாத்துக்கும் மேல அவங்க ஒரு தாய், ஒரு மகள். அவங்களோட வாழ்க்கையை நிச்சயம் பலருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சரி, பீலா வெங்கடேஷனோட இந்த முழு வாழ்க்கை பயணத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. ஒரு பொது ஊழியரோட வாழ்க்கையோட உண்மையான வெற்றிங்கிறது என்ன? அவங்க வகிக்கிற பதவிகளா, கிடைக்கிற பாராட்டுகளா, இல்ல மக்கள் மனசுல அவங்க ஏற்படுத்துற தாக்கமா? அவங்களோட வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?